ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிரசாதம் வீட்டில் ரொம்ப ஈஸியாக அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய க்ரன்ச்சியான அவல் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ், அரை கப் அளவுக்கு சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா வெள்ளை அவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அவலை ஒரு 5 மினிட்ஸ் ட்ரை பேனில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அது நல்லா ஆறுனதும் அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதோட 2 ஏலக்காய் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு கார்னிஷிங்காக நான் பாதாம் அண்ட் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்க பாதாம் அண்ட் திராட்சையை நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அரை கப் அவலுக்கு அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். அதில் அரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நம்ம சர்க்கரை பாவு ரெடி பண்ணிக்கலாம். கம்பி பதம் வரணும்னு தேவையில்லைங்க, நம்ம போட்டிருக்க சர்க்கரை எல்லாம் கரைஞ்சாவே போதும். நெக்ஸ்ட்டு நம்ம அவலை இந்த பதத்துக்கு தான் அரைச்சி எடுத்துக்கணும். பாகு நல்லா கொதித்ததும் அதில் அவல் பவுடர் ஆட் பண்ணி அதோட ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணி நல்லா ஒரு 5 மினிட்ஸ் அதை குக் பண்ண விடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அதில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பாதாம் அண்ட் திராட்சையை ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அது நல்லா ஆறட்டும். இளம் சூடாக இருக்கும்போதே நம்ம கையில் லைட்டாக எண்ணெய் தடவி அதை நம்ம லட்டாக பிடிச்சி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு லட்டாக பிடிக்கும்போது அவல் ரொம்ப ட்ரையான மாதிரி இருந்தால் நீங்கள் லைட்டாக சுடு தண்ணி தெளித்து கூட லட்டாக பிடிச்சி எடுத்துக்கலாம். நம்ம லட்டு பிடிச்சதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்போ தான் அந்த ஷேப்பில் அது நல்லா செட் ஆகும். ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளோட சூப்பரான க்ரன்ச்சியான அவல் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இது பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.